என்னமாச்சி? முருங்கா சாம்பார் சட்டு முருங்கா சட்டியா வரல புடிச்சு கடிச்சிட்டியே. எங்க காணச்சு உங்களுக்கு விரல கடிச்சிட்டமா. அம்மா நீ ஒரு நிமிஷம் அம்மா அம்மா பனிக்கு நேரமா கிளாஸ் மோர் கொடுங்கம்மா. மோரா? சரி நான் மோர் கொடுக்குறேன். பனிக்கு அதம்மா. தெருவ போயிட்டு வா. அம்மா அம்மா இங்க பாருங்கம்மா 20 நேரம் ஆகி விட்டதும்மா. நான் பொட்ட பொட்ட எங்கம்மா தனியா போவேன். அதனால இது ஒரு நாள் உங்க வீட தங்கி 4 நேரத்துல ஓடிடும்மா. போயிடுறேம்மா. அம்மா உனக்கு சொல்ல எங்க வீட்டுல எங்க அம்மா மடியில படுத்துருந்தா நான் தூங்குவேன். எனக்கு ஒரு இரவு மட்டும் உன் மடியில படுத்து தூங்கட்டுமா? அம்மான்னு சொல்லும் போது அன்று ஒரு நாள் கண்ணாடி மாளிகையில் ஒரு பெண்ணிடத்தில் ஒன்று சேர்ந்தாயே, அந்த பெண்ணுக்கும் உனக்கும் சேர்ந்து பிறந்த குழந்தை கண்ணாடி மாளிகையில் பார்த்த பெண் யார்? அவள் உன்னுடைய மனைவி மரகதமாலா. தாயே, என் மனைவி மாலா எப்போ இறந்து விட்டாள். இவர் தந்தையோட ஈமச்சாரம் செய்து விட்டார். அப்படிங்கும் போது கண்ணாடி மாளிகையில் பார்த்த பெண் அவர் எப்படி என் மனைவி ஆவாள்? மரகதமாலா, முரளி, உன் மனைவி இறந்தது உண்மைதான். ஆனால் என்னுடைய சக்தியினால் இப்போது உயிரோடு இருக்கின்றாள். என் மனைவியா? நமக்கு நாடு இருக்கிறது. மரகதமாலா, எங்கடி செல்கின்றீர்கள்? எங்க நாட்டிற்கு போற தாயே. என்னது? உன்னுடைய நாட்டிற்கா? செய்து கொடுத்தாயே சத்தியம் மறந்து விட்டாயா? சத்தியமா? ஆமா. மரகதமாலா, உன்னோடு உன் கணவரை சேர்த்து வைக்கிறேன் என்று உன்னுடைய கருத்திலே நான் சத்தியம் செய்தேன். ஆமா. அதற்கு பதிலாக உங்கள் இருவருக்கும் சேர்ந்து பிறக்கின்ற குழந்தை, அந்த முதல் குழந்தையை எனக்கு நரபலி கொடுக்கின்ற அத்தா, நான் தவறு செய்து விட்டேன் அத்தா, நான் தவறு செய்து சாலை கட்டி கடவுள் உன்னோடு சேர்த்து வைத்தால் நமக்கு பிறகு தலைமகனை அன்னைக்கு பலி கொடுவ சத்தி செய்து விட்டாயா மாலா? சத்தி செய்து உண்மை என்றால் நிறைவேற்றுமாலா? ஒரு நேரத்தில் சத்தியத்தை வருது, சத்தியத்தை காப்பாற்றவில்லை என்று நாட்டு மக்கள் உனக்கு எவ்வளவு பேசாங்க. அதை பார்த்தாயா மாலா சத்தியத்தை வரதவள், சத்தியத்தை காப்பாற்றவில்லை நாடே கேலியாக பேசுவார்கள். இந்த குழந்தை போனால் என்ன, மற்றொரு குழந்தை பெற்று தகுதி நம்ம இருவரும் அன்னை செய்த சத்தியத்தை நிறைவேற்றி அன்னைக்கு செய்த சத்தியத்தை நிறைவேற்றி நம்முடைய மகளை பரிவர்த்தனை சத்தியத்தின்படி என் மகளை உனக்கு நான் பலி கொடுக்கின்றேன். என் மகளை ஏற்றுக்கொள் தாயே. மகளே ராஜாத்தி, அம்மா பெற்ற செல்வமே, அம்மா, இந்த அம்மாவை மன்னித்து, இந்த அம்மாவை மன்னித்து அம்மா தாயே, இதோ என் மகளை உனக்கு நான் பலி கொடுக்கின்றேன்.
உலகத்தில் எனக்கு என்னமே வேலை இருக்கு ஆமா என் மனைவி சத்தியம் செய்த உண்மைதான் தாயே ஆமா. இருந்தாலும் என் மனைவி செய்த சத்தியத்தை நான் நிறைவேற்றுவேன் அப்படியாகட்டும். என் நகல் உயிர்த்தனை ஆமா வலிகுடி கொடி அப்பா அம்மா என்னை விட்டு பிரிந்து விட்டீங்களா அம்மா அம்மா தாயே இந்த பாதை நீங்க ஏத்துங்கம்மா தாயே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே, ஆயகன் படைத்தவளே, அங்காளீஸ்வரியே, அம்மா இந்த அதிகாலை நேரத்திலே தேவேந்திரன் வந்திருக்கேன்டம்மா, என் மனதார வாழ்த்துக்களம்மா, வாழ்த்துக்களம்மா. மனதார வாழ்த்துக்கின்றேன் தேவேந்திரா. அம்மா, அந்த நோக்கம் என்ன? நான் உங்களை நாடி வந்தேன், என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? இவர்கள் இருவரும் யார் தெரியுமா? யார்? என்னுடைய வளர்ப்பு மகன் அச்சியன், அப்படியா? என்னிடத்தில் நாட்டியம் ஆடக்கூடிய ஊர்வசிமா. இன்னைக்கு வர காரணம் இவர்கள் இருவரும் அன்று ஒரு நாள் பூலோகத்தில் தவறு செய்தார்களம்மா. அன்று ஒரு நாள் நான் சாபம் கொடுத்தேன். அன்று நான் கொடுத்த சாபம் சாபம் இன்றோடு இருவருக்கும் முடிஞ்சிட்டதம்மா. அப்படியா? ஆகையினால் உங்களை சத்தினால் இருவருக்கும் உயிரை தாருங்களம்மா. அப்படியாகட்டும். என்னோட தேவலோகம் அனுப்புங்களம்மா. அப்படியாகட்டும் தேவேந்திரா. ஓம் சக்தி ஓம் அப்பா ஏய் அடிச்சு அச்சயா ஊர்வசி அச்சயா அம்மா தாயே அப்பா என்னம்மா இது நீங்கள் இருவரும் பூலோகத்தில் பிறந்ததால் உங்கள் இருவருக்கும் சேர்ந்து பிறந்த குழந்தைதால் இவள் இப்போது இவளுக்கு பேரை சொற்கின்றேன். நல்ல ஒரு பேரை வச்சு சுவாமி வைத்து விட்டா அருள்மொழி 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 அம்மா மரகத மாலா இந்த மாலையால் நான் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமா நெஞ்சமா இந்த மாலையை சேர வேண்டிய இடத்தில் சேர்த்து விடுங்கள் அப்படியாகட்டும். நாங்கள் இருவரும் புறப்படுகின்றோம் தேவலோகம் அப்படியாகட்டும் சென்று வாருங்கள். அருள்மொழி இந்த மாலைக்கு சொந்தக்காரி நீதான் இதை அணிவித்துக் கொண்டு என்னுடைய ஆலயத்தில் தொண்டுகள் செய்து வர வேண்டும். அப்படியாகட்டும்.